ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் எக்ஸாம் இருக்குது. அப்படிங்கிறனால பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க. இன்றைக்கி பசங்க போனதுக்கு அப்புறமா என்னோடய வேலைகள் என்னென்ன நான் பண்ணேன் அப்படிங்கிறது தான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி அப்படி களைச்சி போட்டுட்டு போயிருக்காங்க. ட்ரெஸ் எல்லாமே, டவல் எல்லாமே அப்படி அப்படி கிடக்குது. இந்த பூஜா ரூமில் இருக்கிற இந்த செல்ஃபில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தாங்க. நான் வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறது இல்லையா, அது வந்து ஒரு 5 ட்ராக் ஏற்கனவே நான் வாங்கியிருந்தேன். அது வந்து எங்கள் பெட்ரூமில் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி ஒரு இது செட்டு வாங்கியிருக்கிறேன். அதுதான் அந்த பாக்ஸில் இருக்குதுங்க. அதில் தான் நான் எல்லாமே இனி அரேஞ்ச் பண்ணி வச்சு இந்த ஜன்னலில் இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போதைக்கு நாங்கள் வந்து பூஜை ரூம் பக்கத்தில் போக முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாமே அப்படி இருக்குது. இனி நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளாடி பார்த்திங்கன்னா எல்லாமே அதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இங்கே பாருங்கள், நோட்டு, துணி எல்லாமே கீழே இழுத்து போட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பெட்ரூமை பார்க்கலாம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே களைச்சி போட்டு தான் போயிருக்காங்க. இதெல்லாம் காலையிலேயே நான் வந்து ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணி வச்ச இடம் தான் இது. நான் பெட்ரூம்லேருந்து படிக்கிறேன்னு ஒரு ஆளும், அந்த ரூம்லேருந்து படிக்கிறேன்னு ஒரு ஆளும் வந்து சொல்லி இந்த ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹாலில் இது வந்து வாஷ் பண்ணக்கூடிய ஸ்வெட்டர் அது இருக்குது. அதை எடுத்து வச்சுருக்கிறேன், மிஷினில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாமே வீடு எல்லாமே தூத்து போடணும். மாம்பழம் சாப்பிட்டுட்டு அப்படி இதிலே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. கிச்சனும் பார்த்திங்கன்னா வெசல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இனி கொஞ்சம் ஒரு கிரேவி மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து உள்ளி தக்காளி எல்லாமே வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இது பண்ணி குக்கரில் தாங்க கறி தான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இனி அதை பண்ணணும். அப்புறமா இந்த பானையில் பார்த்தீங்கன்னா ரசம் இருக்குது. அந்த கிரேவியும் வச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே சமாளித்து விட்டுக்கலாம். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து வீட்டிலேருந்தே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ரசமும் கொஞ்சம் அவியலும் இருந்தது, அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இனி நான் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா அந்த கிரேவியுமே பண்ணி முடிச்சிடுவேன். பசங்க வர்றதுக்குள்ளாடி இந்த வேலைகள் எல்லாமே செய்யணும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பசங்க வளர்ந்துட்டாங்கன்னு தாங்க பேர். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க எந்த மாதிரி வந்து பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு படிக்கிற டைமில் வந்து எப்படி மெஸ்ஸி ஆக்குவாங்களோ அதே மாதிரி தாங்க ஆக்குவாங்க என்னோடய பசங்களுமே. எவ்வளோ வளர்ந்தாலுமே அவங்க வந்து இன்னும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ட்ராயிங் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பேப்பர்ஸ் தான் கிடக்கும். இப்போ எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இல்லை அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பேப்பர்ஸ் தான் நிறைய கிடக்கும். எப்போவுமே திட்டிகிட்டே தாங்க இருப்பேன் நானுமே. இவ்வளோ குப்பையாக படுத்துகிறீங்க, எதுக்கு பேப்பர் கிழிச்சு விளையாடுறீங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு சத்தம் போடுறது தான் என்னோடய வேலையாகவே இருக்கும். இப்போ நான் க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க. டெய்லியுமே நான் இந்த மாதிரி தான் வந்து வீடை வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தூத்து விட்டுருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தூத்து க்ளீன் பண்ணி ஒதுக்கி விட்டது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வீடுமே பார்த்திங்கன்னா மாப் போட்டுமே விட்டுருந்தேன். நான் பார்த்திங்கன்னா வீக்லி வந்து 2 டைம்ஸ் வந்து மாப் போட்டு விடுவேங்க. மண்டே போட்டு விடுவேன், அதுக்கப்புறமா வெனஸ்டே போட்டு விடுவேன். இந்த 2 நாளும் தான் நான் வந்து வீட்டுக்கு வந்து மாப் போடுறது. அப்படி ரொம்ப இடையில ஏதாச்சும் மெஸ்ஸியாகி வீட்டில் கொட்டிடுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் எனக்கே வந்து மாப் போட்டு விடணும் அப்படின்னு தோணுச்சுனாக்கா இடப்பட்ட நாட்களில் தேவைப்பட்டாலுமே நான் போட்டு விட்டுருவேன். எனக்கு வந்து வீடு பார்த்திங்கன்னா எப்போவுமே நீட்டாக இருக்கணுங்க. என்னோடய பசங்க பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக
எனக்கு வேலை வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் என்னோடய பசங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலை நான் செஞ்சாலுமே எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அதையுமே நம்ம சொல்லிக்கணும். மெயினாக அவங்களுக்கு நானே வந்து வேலை கொடுத்துடுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருந்தாங்க அப்படின்னாக்கா சும்மா வந்து அடிதடி தான் நடந்துகிட்ருக்கும். நம்ம அவங்கள எப்போவுமே கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைகளை கொடுத்துருவேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வீடை க்ளீன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா டிவிலையுமே மெட்டி ஒலி சீரியல் வந்து போட்டு விட்டுருந்தேன். யாருன்னா இப்போ வந்து விகடன் டிவியில் வந்து 7 பிஎம்க்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எபிசோடு வந்து அப்லோட் போட்டுட்ருக்குறாங்க. யாரெல்லாம் அதை பார்க்குறீங்க அப்படி பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்துட்ருக்குறேன். எனக்கு இப்போ உள்ள சீரியல்ஸை விட முன்னாடி உள்ள அந்த மெட்டி ஒலி சீரியல், கோலம் அந்த மாதிரி சீரியல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதை தான் வந்து ரிப்பீட் பார்த்துட்ருப்பேனே தவிர இப்போ உள்ள சீரியல் எதுவுமே நான் பார்க்குறதில்ல. சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட் 2 வந்து இருந்தில்ல, அந்த சீரியலும் நான் பார்த்துட்ருக்குறேன். மற்றபடி வேறு எந்த சீரியலுமே எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. அப்புறமா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே கூட்டியும் விட்டுருந்தேன். அதுக்கு அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா கிரேவியுமே ரெடி பண்ணிட்டேன். அப்புறமா பசங்க வரதுக்குள்ளாடியே வந்து மாப் போட்டு விடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு வந்துட்டா. அப்படியே என்னோடய வேலைகள் எல்லாமே முடிஞ்சுதுங்க. இப்படி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் இருக்கும். வீக்லி 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாப் போடுற டேயும் இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.